Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில பாய் வீட்டு கல்யாண தால்சா எப்படி வைக்கிறதுன்னா பார்க்க போறோம். இது பிரியாணிக்குலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 டம்ளர் அளவு துவரம் பருப்பு, அதுக்கு 1/2 டம்ளர் அளவு கடலை பருப்பு நம்ம கழுவி வேக போட்டுறலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் இதில் நான் சேர்த்துறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் போல் இது வரட்டும், வேகட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவு நான் சமையல் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானனையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் இதில் சேர்த்தி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் நம்ம சேர்த்தி, கூடவே 250 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்தி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 கைப்பிடி அளவு பெரிய வெங்காயமும் இதில் நான் சேர்த்துறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. இது கூட பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் இஞ்சி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே 150 கிராம் அளவு தக்காளி இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதில் நான் சேர்த்துறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்திக்கலாம். 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் இதில் நான் சேர்த்துறேன். ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய், ஒரு பெரிய வாழைக்காய் இதில் நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை எல்லாமே நல்லா கிளறி விட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு அளவாக நம்ம தண்ணியும் நிறையா ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்ல கொதி வந்திருக்கு. நம்ம இப்போ காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய் இதுக்கு அரைவாசி அளவு வெந்திருந்தா இப்போ போதும். இது கூட இப்போ நம்ம ஒரு மாங்காய் அதை இதில் நம்ம சேர்த்தலாம். மாங்காய் எப்போவுமே லாஸ்ட் ஸ்டேஜில் தான் சேர்த்தணும். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்திட்டோன்னா மாங்காய் ரொம்ப கரைஞ்சிரும். அதனால அரைவாசி காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்தணும். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்திருக்கு. காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை சேர்த்திடலாம். பருப்பு சேர்த்தி நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். துவரம் பருப்பு சேர்த்தும் போது தான் நமக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம துவரம் பருப்பு சேர்த்துறோம். இதை இப்போ நம்ம மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். நல்ல கொதி வரட்டும். பாருங்க, நல்ல கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச மட்டன் எலும்புகளை இதில் சேர்த்துறேன். அது சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இது நம்ம சேர்த்துறோம். கூடவே மல்லி புதினா இலையும் லாஸ்ட்டில் இதில் நம்ம சேர்த்திடலாம். இப்போ இது கூட லாஸ்ட்டாக அரை மூடி அளவு தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக ஒரு டைம் நல்லா கொதிச்சா போதும். பாருங்கள், நல்ல கொதி நல்ல திக்னஸ் கொடுத்துருக்கு. பாருங்கள், நமக்கு குழம்பு அவ்வளோதான். இப்போது நம்ம தால்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.